Taste the Daily. சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவத்தில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி கடந்த மாதம் தாமதமாக வீட்டிற்கு சென்றதால் அவரது பெற்றோர் விசாரித்துள்ளனர். அப்போது தன்னுடன் படிக்கும் மாணவி ஒருவர் அறிமுகம் செய்து வைத்த நண்பர்களுள் ஒருவரான சுரேஷ் என்பவர் விடுதிக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியுள்ளார். அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் அந்த மாணவியின் மற்றொரு தோழியிடம் விசாரித்த போது சுரேஷ், நரேஷ், ரோஷன், கவி, கார்த்தி ஆகியோர் மாணவியை விடுதிக்கு அழைத்து சென்று கூட்டாக பலாத்காரம் செய்தது தெரிய வந்துள்ளது. பின்னர் இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் எழும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் ஸ்டாலின் நிர்வாக திறனற்ற முதல்வராக இருப்பதால் மன வளர்ச்சி குன்றிய பெண்களை கூட பாதுகாக்க முடியாத பேரவலம் நிலவி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயிலின் கதவு திறக்காததால் இறங்க வேண்டிய பயணிகள் இறங்க முடியாமல் அவதிக்குள்ளான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சென்னையில் இருந்து திருநெல்வேலி சென்ற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் திண்டுக்கல்லில் நின்றபோது 2 பெட்டிகளின் கதவுகள் பழுதாகி திறக்கவில்லை. இதனால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் இறங்க முடியாமல் பயணிகள் தவித்த நிலையில் பயணிகளுடன் ரயில் புறப்பட்டு சென்றது. இதனால் பயணிகள் அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தினாலும் நீண்ட தூரம் சென்று விட்டதால் அவர்களை அழைத்து சென்ற ரயில்வே அதிகாரிகள் நிறுத்தம் இல்லாத கொடைரோடு ரயில் நிலையத்தில் நிறுத்தி இறக்கிவிட்டனர். பின்னர் அந்த பயணிகள் தூத்துக்குடியில் இருந்து மைசூர் சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற்றி திண்டுக்கல்லுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வந்தே பாரத் ரயிலை பெருமையாக பேசி வரும் மைனாரிட்டி பாஜக அரசு அந்த ரயிலை முறையாக பராமரிக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.